ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. எந்த காலத்திலயும் என் கூட சந்தோஷமா இருந்து ஒரு குழந்தை பெத்துக்கலாங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அது மட்டும் அழிச்சிரு. நீ எந்த காலத்திலயும் என் குழந்தைக்கு அம்மாவாக முடியாது. பரம்பரை பரம்பரைன்னு சுத்திட்டு திரியறாரே பாரிவேந்தர், அவரோட வம்சம் இத்தோட அழிய போகுது. ராத்திரி பூரா பேசிட்டே இருந்தமா, அதான் துவங்க முடியல. அது மட்டும் இல்லம்மா, அவருக்கு இந்த கல்யாணத்திலயும் என் மேலயும் விருப்பம் இல்லைன்னு தானே நினைச்சோம். அதெல்லாம் போய்மா. அவருக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுல கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாரு. மத்தபடி என் மேல அவருக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. நேத்து நைட் என்கிட்ட சொன்னாரு, ராசாத்தி எனக்கு திடீர்னு கல்யாணம் உடனே என்னால இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கொஞ்சம் தடுமாறி போயிட்டேன். அதான் உங்ககிட்டயும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் என்னால சகஜமாக முடியல. மத்தபடி ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நான் உன் கூட சகஜமா இருந்து உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அவருக்கு கபடினா உயிர்மா. என் அப்பாவை பத்தி நைட் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்படி ஒரு மனுஷனுக்கு நான் மாப்பிள்ளையா வந்தது ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொன்னாருமா. என்னம்மா, நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடான்னா அழுதுட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்தே என் பொண்ணு உண்மைய என் கண்ணை பார்த்து தாண்டி சொல்லுவேன். உன் வாய் தான் போய் பேசுதே ஒழிய உன் கண்ணு உண்மை சொல்லுதுடி. சொல்லு ரசத்தி, மாப்பிள்ள என் பொண்ணு தலையெழுத்த அந்த ஆண்டவன் இப்படி எழுதிட்டானே. முன்னையாவது உனக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ உன் வாழ்க்கை இப்படி ஆயி போச்சுங்கிற கவலை என்ன உலுக்கிட்டு இருக்குடி. அம்மா, நீ நம்ம நிலைமையில இருந்து பேசுற, ஆனா கொஞ்சம் அவர் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு, நீ எவ்வளவு வேதனைப்பட மாட்டம்மா. அவரோட அழகுக்கும் படிப்புக்கும் நான் எந்த விதத்திலையும் ஏத்தவே இல்லை. அந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். அவங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவர் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. ஆனா அவருக்குன்னு நிறைய கற்பனை இருந்திருக்கலாம். அதுக்கு பொருத்தமில்லாத பொண்டாட்டியா நான் அமைஞ்சிருக்கிறப்ப அவரால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு? அதுக்கு இல்லடி. இது பாருமா, இதுதான் என் வாழ்க்கைன்னு ஆயிப்போச்சு. இதுல வர எல்லா சுக துக்கத்தையும் நான் அனுபவிச்சே ஆகணும். அதனால இனிமே என்ன பாக்குறப்போ இப்படி வேதனைப்பட்டு என் மனதைரியத்தை குலைச்சிடாதம்மா. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்குமா, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என் புருஷன் என்ன புரிஞ்சுக்குவாரு. பேசுறது என் ராசாத்தியான்னு எனக்கு பிரமிப்பா இருந்தாலும் உன் பேச்சுல இருக்கிற தைரியம் தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்குது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்க, நீ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியற வரைக்கும் உனக்காக நான் காத்துட்டு இருப்பேங்கிறத மட்டும் மறந்துடாத. கபடி கபடி கபடி. கபடி போட்டியில நீ எப்பவுமே கில்லாடிதான். இனியா உன்னை தோக்கடிக்க இந்த சுத்து வட்டாரத்துல யாருமே இல்லன்னு அப்படின்னு உங்க அப்பா ரொம்ப பீத்திக்கிட்டாரு. அது என்னமோ உண்மைதான். ஆனா உன்னை விட உங்க அப்பா தான்டா பெஸ்ட் பிளேயர். புரியல? தோக்கவே முடியாத உன்னை உங்க அப்பா தோக்கடிச்சிருப்பாரு. அப்போ அவரு பெஸ்ட் பிளேயர் தானே. விளையாட்டுல எல்லாத்தையும் சரியா கேட்ச் பண்ணுவ. இப்ப நான் சொன்னது உன்னால கேட்ச் பண்ண முடியல.
சரி, நானே விளக்கமா சொல்றேன். குமரன் விளையாட்டுல தோத்தாலும் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டான். ஆனா உங்க அப்பா உன்னை கபடியில ஜெயிக்க வச்சுட்டு கல்யாணத்துல தோக்கடிச்சிட்டார்ல, அத சொன்னேன். டேய், ஏண்டா இனியா, அப்படி அந்த குண்டு பொண்ணுகிட்ட எதை பாத்துற மயங்கி இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்ட? டேய், இத நான் சொல்லல, ஊர்ல நிறைய பேரு அந்த பொண்ணு அழகுல நீ மயங்கி அந்த பொண்ணு மேல நீ ஏதோ கை வச்சதாகவும் அந்த சங்கர் அவளை வேணாம் சொன்னதாகவும் அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்க பெரிய குடும்பத்து கௌரவம் கெட்டு போயிடும்னு உங்க அப்பா பாரி வேந்தரு காதுங்காது வச்ச மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சு பெருசா என்னவோ தியாகம் பண்ற மாதிரி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அத சொல்லிட்டு போலாம் தான்டா வந்தேன். என்ன டேஸ்டோ என்னமோ. பட்டா போடா, விளையாடு விளையாடு, வாடா வாடா. இவெல்லாம் கபடி விளையாடுறதுக்கு கவுத்திலே தொங்கலாம். எடு எடு, வண்டி எடு, போவா. டே இனியா, இனிமே கபடியில் மட்டும் இல்ல, நீ எதுலயுமே ஜெயிக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் என் கையால உனக்கு செம்ம விருந்து இருக்குடா. டேய், அவன் கிடக்கான விடுறா, நம்ம பிராக்டிஸ் கண்டினியூ பண்ணுவோம். நான் எப்படியாவது கபடியில மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கணும்டா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் டைனியா. சரி, நீ ரைடு வா, நான் அங்க நிக்கிறேன். டேனியா வாடா வா. வாடா. ஏய், உன்னதான் சொல்றேன். வா 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 வா, ஏறா 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 ஏறா. வாடா. டேய் வாடா. வா வா வா, ரெடி. வாடா. டேய் வாடா. டேய் டேய் இனியா, என்னாச்சு? அண்ணா, அந்த கருணா சொன்ன மாதிரி என்னால கபடியில ஜெயிக்க முடியாதானே? டேய், நீ கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடுனா உன்னை அடிச்சுக்க யாருமே இல்லடா. சரி, நீ வா, நம்ம பைக் எடுத்துட்டு ஃப்ரீயா ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். விடு இனியா, பைக் எடு. டேய், நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கடா. சரி. வாமா மகாராணி, இதான் எழுந்து வர நேரமா? இப்படிதான் உங்க வீட்ல சொல்லி கொடுத்தாங்களா? நல்லா இருக்குமா? இல்லம்மா, தினமும் காலையிலே எழுந்திரிச்சிருவா. உடம்பு நெருப்பா கொதிச்சுது, அதான் கொஞ்சம் அசந்துட்டா. புகுந்த வீட்ல இப்படி இருந்தா தப்புன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தா என்ன அர்த்தம்? என்ன இப்போ உடம்பு சுடுது அவ்வளவுதானே? கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருக்கும் இப்படியெல்லாம் வரதான் செய்யும். அதுக்காக இப்படி பொழுது விடிஞ்சு தூங்குனா இந்த வீட்டுக்கு ஸ்ரீதேவி வராது, மூதேவி தான் வரும்னு தெரியாதா? இல்லங்க, வீட்ல எல்லா வேலையும் இவதான் பாப்பா. இது புது இடம். அதே சமயம் உடம்பு சரியில்லாததால தான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டா. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க, இனிமே இப்படி பண்ண மாட்டா. இல்லன்னா அம்மா சரியா பண்ணிடுவாங்க பாருங்க. ஏன் மெடல் எடுத்துட்டு போனது தெரியாதா? முட்டை உடைஞ்சது தெரியாதா? என் வீட்டுக்காரர் அவமானப்பட்டு நின்னாரு, அது தெரியாதா? வீட்ல காலடி எடுத்து வச்ச உடனே நிலக்கண்ணடியை உடைச்சாலே அது தெரியாதா? இப்படி பண்ணதெல்லாம் அட்டூழியம். இத பாத்துட்டு இனிமே இவ எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவான்னு சொல்வீங்க. அத கேட்டுக்கிட்டு இருக்கணும் இல்ல? ஏற்கனவே இருந்த சந்தோஷம் அத்தனையும் போய் இப்ப நிம்மதி இல்லாம இருக்கும். இனிமே இவ எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியாம திக்கு திக்குன்னு இருக்கணும், அப்படிதானே? எல்லாரும் மருமக வந்தா மாமியாருக்கு ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க
நான் கட்டையில போற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. என்னம்மா பண்றது? இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணும்னு நாங்க ஆசைப்படல. அந்த ஆண்டவன் இப்படி ஒரு முடிச்ச போட்டு வச்சுட்டான். நாம என்ன பண்ண முடியும்? அது என்னமோ தெரியலமா, அந்த ஆண்டவனுக்கு உங்க மேல மட்டும் அவ்வளவு பாசம். உங்களுக்கு மட்டும் எல்லாம் சரியாவே பண்ணிட்டு எங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் தப்பாவே பண்றான். அப்படிதானே? இனி என் பொண்ணோட எல்லா சுக துக்கத்திலையும் எடுத்து சொல்லி வழி நடத்த போறது நீங்க. நீங்களே இப்படி பேசினா என்னமா அர்த்தம்? பெரியவங்க நீங்களே இப்படி இருந்தா மாப்பிள்ளைக்கு சின்ன வயசு, அவர் எப்படி நடந்துக்குவாரு? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா நீங்க இப்படிதான் நடந்துக்குவீங்களா? என் பொண்ணா இருந்தா என் தகுதிக்கு மீறி ஆசைப்பட மாட்டேன். அப்படியே வந்தாலும் வேண்டான்னு சொல்லிருப்பேன். சரிம்மா, நடந்ததை பத்தி பேசி நீ வாக்குவாதம் வேண்டாம். என் பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லிருக்கேன். இனிமே அவ நல்லபடியா நடந்துப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பா. பாக்கலாம் பாக்கலாம். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பேசணும்னு வந்தேன். கல்யாணம் முடிஞ்சு மறுவீடு விருந்துன்னு ஒண்ணு செய்வாங்க. அது விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். கல்யாணத்துல இருந்து எல்லாத்தையும் அந்த கடவுள் தானே முடிவு பண்ணாரு. அவரை கேளுங்க, அவரே சொல்லுவாரு. என்னத்த கடவுள் முடிவு பண்ணுவாருன்னு சம்பந்திங்க 2 பேரும் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? அது மறுவீடு சம்பந்தமா பேசிட்டு இருந்தோம். ஆமால, அது ஒண்ணு இருக்குல்ல. பொதுவா இந்த சாந்தி முகூர்த்தம்லாம் பொண்ணு வீட்ல தான் பண்ணுவாங்க. இங்க அது மாத்தி நடத்தியாச்சு. இப்ப ஒரு தடவை பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை பொண்ணு அனுப்பி வைக்கிறது சம்பிரதாயம். நான் கூட என் பையனை அவன் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். எனக்கு என் குழந்தை மங்கை வீட்டுக்கு போனது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா மங்கை? உங்க வீட்டு பாத்ரூம் கதவு சரியில்லைன்னு பாரி தம்பி எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துருவாரு. பத்தாததுக்கு விருந்துக்கு வந்த மொத்த நாளும் வீட்ல ஃபேன் கூட இல்லைன்னு எங்க வீட்ல வந்து படுத்துக்குவாரு. பாரி அடிக்கடி சொல்லுவாரு, அண்ணி நான் வாழ்க்கையில அதிகமா அவஸ்தைப்பட்டது மங்க வீட்டுக்கு விருந்துக்கு போனப்பதான்னு. அத இப்ப நினைச்சா கூட சிரிப்பா இருக்கு. அன்னைக்கு என் குழந்தனுக்கு அமைஞ்ச மாதிரி இப்போ அவர் பையனுக்கு அமைஞ்சிருக்கு. பாரு மங்கை, என்ன ஒரு ஒத்துமன்னு. எங்க வீடு அவ்வளவு மோசம் இல்லாத, ஓரளவுக்கு வசதி எங்க வீட்ல இருக்கு. பாரு மங்கை, உங்க குடும்பத்தோட நாங்க வசதியானவங்கன்னு ஓ மருமக சொல்றா. வசதி செஞ்சு கொடுத்தா சரி. இல்ல, ஏதோ உங்க வீடு அளவு இல்லாட்டியும் எங்களால் ஆனதை பண்ணி அனுப்புவோமா? இத மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அனுப்பி வைங்க. உங்க பொண்ணு மட்டும் இல்ல, ஏன் மருமகளும் தான் இப்ப விருந்துக்கு போகணும். அவங்களோட சேர்த்து இவங்களையும் அனுப்பி வைக்கிறேன். ம், வரேங்க. வரேன் சம்பந்தி. வா. ஆனா உங்க அப்பா உன்னை கபடியில ஜெயிக்க வச்சுட்டு கல்யாணத்துல தோக்கடிச்சிட்டாருல, அத சொன்ன. டேய் இனியா, இனிமே கபடியில் மட்டும் இல்ல, நீ எதுலயுமே ஜெயிக்க முடியாது. ஏய் போறம்போக்குங்களா, ஏன் வண்டியாடா கிடைச்சது உழுந்து சாவறதுக்கு? பாது போடா. இனியா, என்னடாச்சு உனக்கு? கொஞ்சம் மிஸ்ஸா இருந்தா 2 பேருக்கு சங்குதா. இல்லண்ண, என் கவனம் எல்லாம் அந்த கருணா சொன்னதுலயே இருக்கு. அதுதான் அவன் எதிர்பார்க்கறதே. உன்னை மூட் அவுட் ஆக்கி கபடியில இருந்து உன் கவனத்தை தசை திருப்ப பாக்குறான். அதுக்கு நீ பலியாயிடாத.
உன் கவனம் எல்லாம் நீ நேஷனல் டீம்ல ஆடுறதுல மட்டும்தான் இருக்கணும். சரி, இந்த விஷயம் வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரிய வேணாம். நீ வா, நான் வட்டுறேன். ம். அப்பாடா, சொன்ன மாதிரியே செய்யறா. சம்மந்தி, என் பொண்ணு சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்து இப்படிதான். பூஜை புனஸ்காரத்துல எல்லாம் எந்த குறையும் வைக்க மாட்டா. சஷ்டி கவசமா இருக்கட்டும், சுப்ரபாதமா இருக்கட்டும், அவ்வளவு ஸ்பஷ்டமா பாடுவா. சாமி மேல அவளுக்கு அவ்வளவு பக்தி. எடுத்துக்கங்க. வீடான வீட்டுல காலங்காத்தால எழுந்து வீட்டுக்கு வந்த மருமகளுங்க குளிச்சு முடிச்சு சுத்த பத்தமா பூஜை பண்ணாலே அந்த வீட்ல எந்த துஷ்ட சக்தியும் வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நான் கொடுத்து வச்சுவேன். என் மருமக நான் நினைச்ச மாதிரியே வந்திருக்கா. ஆனா இந்த வீட்டுக்கு சிலதுங்க வந்திருக்குங்க, எதையுமே தெரிஞ்சுக்காம எதை பத்தியும் கவலைப்படாம தெம்மாங்க மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குங்க. சம்மந்தி, வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிறதுனால அவளுக்கு செல்லம் கொடுத்து ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து வாய கட்டாம அந்த புள்ளைய வளர்த்துட்டாங்க. அது உடம்புல மஸ்தேறி போய் இப்படி சோம்பேறியா ஆயிப்போச்சு. அது அவங்க வீட்ல இருக்கும்போது தப்பு இல்ல. அதுக்காக புகுந்த வீட்லயும் வந்து அப்படியே இருந்தா இந்த வீடு என்னத்துக்காகும்? நீங்க சொல்றது சரிதான் சம்மந்தி. அவங்க அம்மா இதெல்லாம் எடுத்து சொல்லி வளர்த்திருக்கணும். ஆனா அவங்க செய்யல. இங்க வந்ததுக்கு அப்புறம் பெரியவங்க நீங்க தான் எடுத்து சொல்லணும். வர்றதுங்க எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லி தரதுதான் என் வேலை. எனக்குன்னு வேற வேலையே இல்லையா? வா மங்கை. கண்மணி, அத்தைக்கு குங்குமம் கொடுமா. தொட்டு கும்பிடு மங்கை. என்ன மங்கை இது? நல்ல நாள் அதுவுமா இப்படி சாமி குங்குமத்தை கீழே கொட்டிட்டியே. ஏன் கண்மணி, நீ பாத்து குடுக்க கூடாதா? அது இல்லக்கா, அவ மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் கற்பூரத்தை தொட்டு கும்பிடும்போது கை சுற்றுச்சு. கை தவறி குங்குமத்தை தட்டி விட்டுட்டேன், கொட்டிடுச்சு. எப்ப அந்த குண்டச்சிக்கு கல்யாணம் பேச ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து இந்த வீட்டுக்கு அவமானமும் கெட்டதும் தான் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல சங்கருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசணும். அந்த நிச்சயதார்த்தத்துல மாலை உதிர்ந்து போச்சு. உடனே நம்மளோட 10 ஏக்கர் நிலம் நம்மள விட்டு போக இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, கல்யாணத்தன்னைக்கு என் குழந்தனுக்கு தேவையில்லாத கெட்ட பேரும் வந்துருச்சு. கல்யாணமும் நின்னு போய் ஊரு முழுக்க திட்டினாங்க. போனா போகுதுன்னு என் குழந்தை இறக்கப்பட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இருந்தப்போ இந்த இணைய தூக்க மாட்டி சாக தெரிஞ்சான். அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தப்போ நில கண்ணாடிய உடைச்சா. எப்ப அவ பேர் எடுத்தாலும் சோதனையா வந்துகிட்டே இருக்கு. இப்பதான் அவளை பத்தி பேசணும். சாமி குங்குமம் கீழே கொட்டிடுச்சு. குங்குமம் கொட்டினா
ரத்த காவு வாங்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன நடக்க போகுதோ தெரியல. டேய் பாத்து என்ன இனிய நொண்டி நொண்டி வரா? இனியா இனியா என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி நொண்டி நொண்டி வர? என்னாச்சு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுடா? எனக்கு என்ன ஆச்சு? என்னடா அது என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? நடந்து சொல்லுடா. ஒரு சாதாரண இனியா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்லுடா குமரா, என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்ல. அது நாங்க பைக்ல வந்துட்டு இருந்தோம். இனியா எல்லாம் நான் பண்ண தப்பு. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா என்ன சொல்லுனே. சரி, அவன் தான் தப்பிச்சு வந்துட்டானே. ஏன் தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? அம்மா போ, ஒண்ணும் போய் இல்ல, வேலையை இங்கதான் லைட்டா அடிபட்டுருக்கு. ஐயோ உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்ணிருப்பேன்? ஐயோ கடவுளே, எங்க அடிபட்டது காமி. அம்மா இங்கதாம்மா, ஒண்ணும் இல்லம்மா, விடுமா. உனக்கு ஒண்ணும் இல்லடா. நீ அழாத first. ஏன் அழுதுட்டு இருக்க? இல்லடா. சரி விடுமா. ஏமா இப்படி அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் ஆகலம்மா.